80களில் இந்தியர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு வந்த காற்பந்து விளையாட்டுத்துறை கால ஓட்டத்தில் மிகவும் குறைந்துவிட்டது. காற்பந்து விளையாட்டில் இந்திய சமூகத்தினர் விட்ட இடத்தை மீண்டும் பிடிக்க வேண்டுமானால் அது அடுத்த தலைமுறையால் மட்டுமே முடியும். அந்த வகையில் தமிழ் பள்ளி மாணவர்களை ஊக்குவித்து காற்பந்து விளையாட்டின் மகத்துவம் மற்றும் அதன் நன்மைகளை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு முதல் கட்டமாக ஜெர்சி உடை வழங்கி உற்சாகம் அளித்துள்ளது ஷக்கைனா PR நிறுவனம். பட்டாலிங் மாவட்ட காற்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜூலை 13ஆம் தேதி சுங்கை புலோ RRI திடலில் நடைபெறவிருக்கும் தமிழ் பள்ளிகளுக்கான காற்பந்து போட்டியை முன்னிட்டு 6 தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஜெர்சி வழங்கியிருப்பதாக ஷக்கைனா PR நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி கிறிஸ்டபர் ராஜ் கூறினார். தேசிய வகை எமரல் தோட்ட தமிழ் பள்ளி, ஹைலேண்ட் தமிழ் பள்ளி, ரசா தோட்ட தமிழ் பள்ளி, விவேகானந்தா தமிழ் பள்ளி, பாங்கி தமிழ் பள்ளி, பெஸ்தாரி ஜயா தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த 6 பள்ளிகளாகும். கடந்த 10 ஆண்டுகளாக இக்காற்பந்து போட்டிக்கு தமது நிறுவனம் ஆதரவளித்து வருவதாக கூறிய அவர், சமூக கடப்பாட்டு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக இவ்வாண்டும் இப்போட்டி வெற்றியடைய தாம் கை கொடுத்துள்ளதாக கிறிஸ்டபர் ராஜ் தெரிவித்தார். ஃபுட்பாலில் பார்க்க போனால் வி வாண்ட் மோர் யங் இந்தியன் பாய்ஸ் டு ப்ளே. ஸோ அது வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம், மோட்டிவேஷன், டெவலப்மெண்ட் ஒர்க் ஸ்கூலில் தான். அது வேறு இந்த ப்ரோக்ராம் தமிழ் ஸ்கூல் ஃபுட்பால் ப்ரோக்ராம் வந்து 20 இயர்ஸாக எடுத்து நடத்திருக்கேன். அது வந்து ஒரு பெரிய காரியம். ஒரு 20 இயர்ஸ் ஒரு ஈவெண்ட் செய்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். இது 20 இயர்ஸ் எவ்ரி இயர் வித்வுட் ஃபெயில் செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு பாராட்டுற ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளுக்கு முடிஞ்ச அளவில் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். காற்பந்து மட்டுமின்றி பூப்பந்து, ரக்பி போன்ற விளையாட்டுகளுக்கும் இந்நிறுவனம் தொடர்ந்து பல்வேறு ஆதரவினை வழங்கி வருவதாக கிறிஸ்டபர் குறிப்பிட்டார். பல்வேறு தரப்பினரின் ஆதரவோடு 20வது ஆண்டாக பட்டாலிங் மாவட்ட காற்பந்து சங்கம் இப்போட்டியை வெற்றிகரமாக ஏற்று நடத்தவுள்ளது. இவ்வாண்டு போட்டியில் பெண்கள் பிரிவில் 24 அணிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் களமிறங்க உள்ளதாக பட்டாலிங் மாவட்ட காற்பந்து சங்கத்தின் துணைத் தலைவர் கெனத் கண்ணா தெரிவித்தார். தமிழ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு 6-7 ஸ்கூலுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்காங்க, கஷ்டப்படுற ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து மிஸ்டர் ரவீன் அவங்க வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் பால் அவங்க தான் செலக்ட் பால் மெயின் ஸ்பான்சராக நம்மளுக்கு வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம KPM நல்ல ஒழுங்கு நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க ரொம்ப நன்றி. மைலோ வந்து 20 வருஷமாக நம்ம கூடயே இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா நம்ம ஸ்லாங்கோ எஃப்ஐ வந்து மிஸ்டர் நபீல், சுகுமாரன் அவங்களாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்து இந்த பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு அண்டர் 12 டோர்னமெண்ட், அன்டில் 14, அண்டர் 16 ஸ்லாங்கோ லீக்கில் விளையாடுறதுக்கு இதுலேருந்து சூஸ் பண்ணி அடுத்த வருஷம் போயிடுவாங்க. இந்த வருஷமும் போன வருஷம் விளையாண்ட பிள்ளைங்க இந்த அடுத்த நாடு தழுவிய அளவில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களை இப்போட்டிக்கு அழைத்து வருவதில் பள்ளி நிர்வாகம், குறிப்பாக தலைமை ஆசிரியர் மன்றம் பெரிதும் துணை புரிவதாகவும் அவர் கூறினார். மேலும் இப்போட்டியில் வெற்றி பெறும் குழுவிற்கு 3000 ரிங்கிட்டும், 2வது மற்றும் 3ஆம் நிலை வெற்றியாளர்களுக்கு முறையே 2000 மற்றும் 1000 ரிங்கிட்டுடன் கிண்ணம், பதக்கம், சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்படும் என்று கெனத் கண்ணா குறிப்பிட்டார். தமிழ் பள்ளி மாணவர்களை விளையாட்டுத் துறையில் தட்டிக் கொடுக்கும் ஏற்பாட்டாளர் மற்றும் நன்கொடையாளரை பாராட்டிய எமரல்ட் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமது பள்ளியின் விளையாட்டு நிலை குறித்தும் பகிர்ந்து கொண்டார். பெரும்பாலும் பெண் ஆசிரியர்கள். ஸோ அந்த பெண் ஆசிரியர் தான் வந்து அந்த அவங்களுடைய நேரத்தை செலவழித்து மற்றது பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவங்களோட ஒத்துழைப்போட ஒரு கோச்சை கொண்டாந்து ஸோ அவங்க வந்து அந்த அவங்களோட காலை மாலை இந்த 2 நேரங்கள்லையும் அவங்களோட இணைந்து அந்த மாணவர்களை கோச் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கு போட்டிக்கு போகிற அளவுக்கு வந்து கொண்டாந்துருக்காங்கன்னா அது அந்த ஆசிரியர்களோடையும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தோடையும் அவங்களோட 2 பேரோட ஒத்துழைப்பால் தான் இது நிகழ்ந்தது. இன்று காலை எமரல்ட் தோட்ட தமிழ் பள்ளியின் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற ஜெர்சி வழங்கும் நிகழ்ச்சியில் 6 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர்.